வெல்கம் பேக் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நம்ம இப்போ பிஸ்னஸ் விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸும் போய் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் நம்ம எப்படிலாம் ஏமாத்துறாங்க, அதோட சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கூட இப்போ ராஜ்குமார் பாண்டியன் இருக்கார். அவர் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அது மாதிரி ஏதாவது இருக்கா? பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிறது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. உண்மை அது முக்கியமாக ஹெச்பி அவங்களுடைய புக்ஸினுடைய அக்கார்டிங் டு அந்த புக்ஸ் ஓரியன்டாக தான் ஹெச்பி அந்த நிறுவனர்கள் போட்ட ஒரு புக் அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமான ஒரு புக் அது. அதை வச்சு தான் அந்த கார்பரேட்டினுடைய முழு பிரின்சிபலே ரன் ஆகிட்டு இருக்குது. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஆக்சுவலாக அதுக்குன்னு சில புத்தகங்கள் இருக்குது, அதுக்கான பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது நாளுக்கு நாள் அப்டேட் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஓகே, நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் சில இடத்துல நம்ம ஏமாறுறோம். ஸோ ப்ராடக்ட் வைஸ் ஏதாவது போய் வாங்கணுன்னாலும் நம்ம ஏமாறுறோம். ஸோ அந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? அஃப்கோர்ஸ் எஸ். முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எல்லா விதமான பிஸ்னஸும் ஃப்ராடுத்தனமான ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் பிஸ்னஸில் எப்போ அந்த ஃப்ராடு இந்த மாதிரியான விஷயத்தை இன்க்ளூட் பண்ண அவங்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இருந்தே அவங்க பிஸ்னஸ் மேன் அவங்கள சொல்லிக்க முடியாது. அவங்க காலத்துக்கு நாங்கள் இப்படி பண்ணுறோம், அதுக்காக பண்ணுறோம், இதுக்காக பண்ணுறோம், மக்களை கவர்றதுக்காக சில மக்களை ஒரு மறைமுகமாக நாங்கள் ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவங்க மைண்ட்குள்ளே போயிடுச்சுனாலே அதை அவங்க நம்ம பிஸ்னஸ்ன்னு சொல்லவே முடியாது. அது ஒரு ஃப்ராடு தரம் ஆக்சுவலாக. ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது பியூர் ரிலேட்டட் என்ன அப்படின்னா, என்ன ஒரு ப்ராடக்ட் என்ன ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காஸ்ட்டை மக்கள்கிட்ட வசூலிச்சாங்கன்னு சொன்னால் அதை 100% பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஒரு குவாலிட்டியே இல்லாத ஒரு சர்வீஸை பண்ணிவிட்டு அது அவ்வளோ பெரிய விஷயம், இது அப்படியே கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு சர்வீஸ் இது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே அதுக்காக இப்படியெல்லாம் பில்டப் பண்ணிவிட்டு அதுக்காக அவங்க அதிகமான ப்ரைஸ் வச்சு விற்றாங்கன்னு சொன்னாலோ அல்லது கஸ்டமர்கிட்ட அதிகமான டிமாண்டை அவங்க எதிர்பார்த்தாங்கன்னு சொன்னாலோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃப்ராடுக்காரத்தனம், இது ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். இப்போ நம்ம கார் வாங்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி ஃப்ரீ கொடுப்பாங்க. ஸோ 1 இயர் சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ப்ளஸ் உங்களுக்கு டயர் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நம்ம சரி பண்ணி தரோம். இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்கிறேன். அது உண்மையா இல்லை பொய்யா, இல்லை அதுலேருந்து ஏமாத்துறாங்களா? ஆக்சுவலாக இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த சர்வீஸோட ஒர்த்து என்னங்கிறது பேசிக்காக நமக்கு பார்க்கும் போதே தெரியும். பட் அதுக்கு போயிட்டு இவ்வளோ விதமான ஒரு காஸ்ட்டா அப்படிங்கிறத நம்ம காஸ்ட்டா அப்படிங்கிறத யோசிக்க தோணுதுன்னு சொன்னால் உண்மையிலேயே அங்கே ஒரு ஏமாற்று வேலைங்கிறது நடக்குது. அது ஒன்று. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கொடுத்த ப்ராமிஸை அவங்க கீப்பப் பண்ணுறாங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க, ஒரு 1 இயர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தருவோம் அப்படின்னு. அப்போ எந்த கண்டிஷன் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது தடவை போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார், இல்லை மேம், இந்த மாதிரி கண்டிஷனில் வந்தால் தான் நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஏமாற்று வேலை தாங்கிறத சொல்லணும். ஏன்னா ப்ராமிஸ் பண்ணும்போதே மேம் இந்த மாதிரியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் சர்வீஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது, அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல வேண்டியது. அப்படி அவங்க சொல்லலைனாலும் நம்ம அஸ் அ கஸ்டமராக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ மக்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களா இந்த மாதிரி ஃப்ராடு பிஸ்னஸில் இருக்கவங்கலாம்? ஆக்சுவலாக பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் எது அப்படின்னு சொன்னால் அது ஹோம் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஹோம் மார்க்கெட்டிங்னு என்னதான், வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுக்கு போய் டைரெக்டாக அந்த பொருளையோ சர்வீஸையோ ரீச் பண்ண வைக்கிறது. அதான் முக்கியமானது. ஏன் அப்படின்னா அவங்க முதல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும், ஒரு பெரிய மால் இருக்கும், ஈவன் இப்பயும் இருக்குது. பட் அதனுடைய வரத்துக்களை விட இப்போ எல்லா பேரும் எதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விதமான சர்வீஸ் ப்ராடக்ட்டும் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப கான்க்ரீட்டான ஒரு முடிவில் இருக்கிறாங்க. இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கலாக நாம் எமோஷ்னலி இம்பேலன்ஸாக இருக்கும் வீட்டில். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள்ட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி ஃப்ரெண்டு கூட போய் பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருவாரியாக குறைஞ்சிருச்சு. இப்போ முழுக்க நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, அந்த டிஜிட்டல் விஷயங்களுக்கே முழுக்க நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்ம லோன்லியாக இருக்கோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட். அதான் முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம லோன்லியாக நம்ம அம்மா அப்பாவோட பேசாமல், நம்ம சில விஷயங்கள் எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குதோ அந்த விஷயங்கள்லாம் செய்யாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீயாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், டிஜிட்டல் மாதிரி போகாமல் வேறு ஒரு கேம்ஸ் அப்படிங்கிறது விளாட்லாம். ஃப்ரீயாக உட்காந்து பேசுகிறது, அம்மா அப்பா கூட பேசுறது காசு எதுவும் கேட்க போகிறது இல்லையா, அந்த மாதிரி அட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் தவிர்த்துட்டு நம்ம திருப்பி லோன்லி ஆக 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 ஆட்டோமேட்டிக்காக என்ன வரப்படுது அப்படின்னு சொன்னால், உங்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிபெண்டன்ட் நேச்சர் ஆகும். எதனா நம்ம சார்ந்திருக்கிறது, எது நம்மளை பெரிய அளவில் அட்மையர் பண்ணுங்கிற மாதிரியான விஷயங்கள், எது நம்மளை பெருசாக ஹர்ட் பண்ணாது. இப்போ அம்மா படம் போய் பேசினா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க, நமக்கு ஹர்ட் ஆயிடும். நம்ம வேலை இல்லாமல் இருக்கிறோம், ஒருவேளை அவங்க ஏதாவது பேசிட்டாங்க நமக்கு ஹர்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை நம்ம சரியாக படிக்காமல் இருக்கோம், அவங்க அதையே கேட்டுட்டு இருப்பாங்க, அது நம்மளுக்கு ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக, எது நம்மளை கேள்வி கேட்காமல் இருக்குமோ அந்த மாதிரியான டிவைஸ் கூட நம்ம போய் பழக ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு கேம் ஓரியன்டான விஷயங்கள் இதுக்கு முழுக்க அவங்க டிபெண்ட் ஆகிறாங்க. முழுக்க டிபெண்ட் ஆகும்பொழுது அவங்களுடைய நேரத்தோடு சேர்த்து பலவிதமான பணங்களையும் அதில் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வருது.
இப்போ நம்ம பெரிய மால் போயிட்டுருக்கோம், ஒரு வாட்ச் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு வாட்ச் பார்க்கும்போது பை ஒன் கெட் ஒன் போட்டிருப்பாங்க. ஆனால் ரெண்டோட காஸ்ட்டுமே அந்த ஒரு வாட்ச்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து மக்கள் வந்து பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஏமாத்துறாங்களா இல்லை நம்ம ஏமாறுறோமா? ஆக்சுவலாக இது ஒரு ஏமாத்து வேலைன்னு நம்ம சொல்லிட முடியாது கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய பொருளை பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து அதை கம்மியாக விற்கிறாங்க. ஒருவேளை எல்லா பொருட்களுக்கும் மார்க்கெட் இருக்க மாதிரி அவங்களுடைய பொருட்களுக்கும் மார்க்கெட் இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ அதனுடைய காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த விலையை வந்து உடனே குறைச்ச ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னா அதனால பை ஒன் கெட் ஒன்ங்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ஏமாற்று வேலையை நம்மளால் சொல்லிட முடியாது. ஓகே, அதில் ஏதாவது சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் யூஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்களா? அஃப்கோர்ஸ் எஸ். அவங்களுடைய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலேருந்து எல்லாமே வந்து உங்களுடைய புருவங்களை உயர்த்தி உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து அவங்க கன்சியூம் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய அட்டென்ஷனை வந்து திருப்பணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுடைய அட்டென்ஷன் திருப்புறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சைக்கலாஜிக்கலாக வந்து இது வரைக்கும் யூஸ்வலாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, வர்றீங்க. இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு பதிலாக இன்னொரு ப்ராடக்ட் எப்படி வாங்குவீங்க? கண்டிப்பாக ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கும்போது இன்னொரு ப்ராடக்ட் நீங்கள் போக மாட்டீங்க. அப்போ அந்த ஒரு ப்ராடக்ட் போகணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க அட்மையர் பண்ணணும், உங்களுடைய அட்டென்ஷனை வாங்கணும். அப்போ பை ஒன் கெட் ஒன்ங்கிற ஆஃபரும் சரி, இந்த ஆடி தள்ளுபடி இந்த மாதிரியான ஆஃபரும் சரி, ஆடி தள்ளுபடிங்கிறது வேறு விஷயம். பட் பை ஒன் கெட் ஒன்ங்கிற மாதிரியான ஆஃபருங்கிறது உங்களை அட்மையர் பண்ண வைக்கும். ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ப்ராடக்ட்டை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து வர வைக்கும். மீன்ஸ் அந்த ப்ராடக்ட்டை நோக்கி உங்களை போக வைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஓரியன்டான விஷயங்கள் தான் வந்து இது பண்ணுறது. இப்போ வந்து பிஸ்னஸ் உமன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ உமன் என்ன பண்ணுவாங்க, சில மார்னிங் தான் அந்த பிஸ்னஸ் ஒர்க் இருக்கும், ஈவினிங்கில் வந்து அவங்க ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்காக ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம், இல்லை ஆன்லைன் ஜாப் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் ஃப்ராடு தான் இருக்காங்க நிறைய இப்போ. ஸோ அது எப்படி அது ஓவர் கம் பண்ணி வர்றது? நான் ஏற்கனவே சொன்னது போல் மோர் யூ லோன்லினஸ் மோர் யூ ப்ராஃபிட் மோர் தே ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து லோன்லியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஒன்று. அதே போல் மோர் யூ அன்அவேர் மோர் தே ப்ராஃபிட் மோர் தே வில் கெட் ப்ராஃபிட். அதான் முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த பிஸ்னஸ் ஆன்லைனில் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அதை செய்யுங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூஆர் கெட்டிங் அ மணி. நீங்கள் வந்து காசு வந்து அதில் வருதுங்கிறதுக்காகவே வந்து கண்ணை மூடிட்டு அதை குதிக்கிறதுல முதல் நிப்பாட்டும். இவ்வளோ தானே இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவோ இருக்குது, நான் ஒரு 10,000 வச்சிருக்கிறேன், 1000 தானே போட சொல்கிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போடக்கூடிய விஷயங்கள் தான் முழுக்க என்னவாக ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் இந்த பெரிய ஒரு ஸ்கேமுக்கே வந்து அடித்தளமாக இருக்கக்கூடியதுங்கிறது அதான். அதனால் ஆன்லைன் கேமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, முழுக்க அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு உண்மையிலேயே அதில் திறமை இருக்குது, உண்மையிலேயே அதில் வந்து அடித்து வந்துட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணி செய்யலாம். மற்றபடி வந்து அதில் வந்து அவேர் இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக அவர்கள் உங்களை வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ யூடியூப்பில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறைய. ஸோ என்னென்னா இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து ஜாப் வந்து இருக்குது, இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நிறைய பேர் பே பண்ணி ஏமாந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் ஏதாவது யூஸ் பண்ணி அவங்க வந்து ஏமாத்துறாங்களா, இல்லை அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு வறட்சி தன்மை தான் வந்து இதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இப்போ நீங்கள் ஈவன் இந்த ஆன்லைன் ரம்மி கேம்லாம் விளாண்டவங்க வந்து மிகப்பெரிய பில்லியனர்லாம் சொல்லிட முடியாது. அது ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸில் கூடிய ஃபேமிலி, அதில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள். பொதுவாகவே இந்த மிடில் கிளாஸில் கூடிய மக்கள் ரொம்ப டேஞ்சரான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க தான் எனக்கு தோணுது. காரணம் என்னென்னா ஒரு மாதிரி பிளாட்டான லைஃபாகவே போய்கிட்டு இருக்கும். ஒரு மாதிரி ஒரே மாதிரி ஒரு லைஃப் போயிட்டு இருக்கும். அப்படி ஒரே மாதிரி லைஃப் போகும்போது என்ன ஆகும்னா அவங்களுடைய அன்றாட தேவைகள்ங்கிறது அதிகமாகிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரே லைஃப் ஸ்டைல்லேருந்து வரக்கூடிய அந்த கெயின், அதுலேருந்து வரக்கூடிய அந்த சம்பளமாக இருந்தாலும் சரி, காசாக இருந்தாலும் சரி, அது அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு ஆகிடும். அப்படி அந்த பிளாட்டாக போயிட்டு இருக்க லைஃப்பில் பூர்த்தி செய்ய முடியாத அந்த தேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப வந்து இந்த ட்ரைனஸ்ங்கிறது அதிகமாக வரும். மனசளவில் வந்து அதிகமான ஒரு சோர்வு, அதிகமான ஒரு வறட்சி தன்மை அப்படிங்கிறது வரும். இந்த வறட்சி தன்மையை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா நான் வந்து இன்னும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் மேலே வர போகிறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. மைண்ட் அப்படி தான் யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு யோசிக்க ஆரம்பிக்கும். எதுவுமே இல்லாத தன்மையிலேருந்து எல்லாமே பெற்ற தன்மைக்கு யோசிக்க ஆரம்பிக்கும். அங்கே போகிறது எப்படி, அதுவும் ஷார்ட் டேர்மில் போகிறது எப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு எனக்கு வந்து ஒரு 20,000 வந்தாகணும், ஒரே நாளில் நான் 20,000 சம்பாரிச்சாகணும். ஆனால் இவங்களுடைய ஒட்டுமொத்தமான மந்த்லியோட இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 தான் இருக்கும். ஆனால் ஒரே நாளில் நான் 20,000 சம்பாரிச்சானுங்கிற மாதிரியான ஒரு இம்பாசிபிள் டாஸ்க்கை வச்சுக்கிட்டு அதில் வந்து தன்னை வந்து ஹரி பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு ஹரி பண்ண ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில்னு சொல்லக்கூடிய, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பகுப்பாய்ந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு மனப்பான்மைங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த ஒரு திறமைங்கிறது குறைய ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி வந்து அதீதமான உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா பல விஷயங்களை தேடிட்டு இருப்பாங்க. அப்படி வந்து கடைசியில் வந்து மாட்டக்கூடிய விஷயங்கள் தான் அந்த ஆன்லைன் ரம்மி இந்த மாதிரியான பலவிதமான ஆன்லைன் கேம்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம், அந்த ப்ராடக்ட் இப்போ நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா காஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி 2 டேஸ்லேயே வந்து அது வந்து உடஞ்சிருதோ இல்லை சம்திங் ஏதாவது ஆகிடுது. ஸோ அது வந்து இது எப்படி எந்த ஸ்ட்ராட்டஜியில் வச்சு அவங்க விற்கிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க? ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது நம்மளுடைய தவறு அப்படிங்கிறத சொல்லணும். ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக வந்து அதை நம்ம வாங்கவே கூடாது. நீங்கள் வந்து நல்லா இருக்கணும்னு அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஷோகேஸில் வைக்கிறதுக்காக வேணால் வாங்கலாம்.
இல்லையா? அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னா ஷோகேஸில் வைக்கிறதுக்காக வாங்கலாம். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எடுத்த உடனே அதை யூஸ் பண்ண போகிறீங்க. நம்ம அந்த கான்ஷியஸில் தான் நம்ம போகணும். இந்த ப்ராடக்ட்டுங்கிறது எந்த வழியில் எனக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுல தான் வந்து நம்ம போகணும். நீங்கள் ஜஸ்ட் அதை நீங்கள் எந்த விதமான ஐடியாவும் இல்லாமல் ஜஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து மாறிடுச்சு இல்லையா? பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த ஐடியாவும் இல்லாமல் காலையில் எடுத்தோடனே ஒரு 10,000 20,000 எடுத்துகிட்டு அழகாக வந்து ஷாப்பிங் பண்ணுறாங்க. என்னென்னலாம் கண்ணில் படுதோ, அவங்களுக்கு எதெல்லாம் அட்ராக்டிவாக தோணுதோ, இந்த யூஷுவலாக தோணாமல் கொஞ்சம் அட்ராக்டிவாக தோணுதோ, சில பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதோ, அதெல்லாம் போய் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த அட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள், வெளிப்புறத்துலேருந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படாத ஒரு விஷயமா தான் இருக்கும். அதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் வந்து ஒரு பொருளை வந்து ஒரு அலங்காரத்துக்காக நான் வந்து வாங்கலை. அந்த பொருளை நான் பயன்படுத்துறதுக்காக வாங்குறேன். அது இன்ன காரணத்துக்காக தான் வாங்குறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்களில் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, ஏதாவது வழிகள் இருக்கா? அஃப்கோர்ஸ் எஸ். முதல்ல எடுத்த உடனே இந்த ப்ராடக்ட் டிபெண்டன்சிங்கிற ஒரு விஷயத்தை நிப்பாட்டணும். நம்ம வந்து எமோஷ்னலாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டோடையும் நம்ம டிபெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். அந்த டிபெண்டன்சியை முதல்ல நம்ம நிப்பாட்டணும். அதை நிப்பாட்டணும் அப்படின்னா நம்மளுடைய சோசியல் ஃபங்க்ஷனை அதிகப்படுத்தணும். இந்த சமுதாயத்தோடு போய் நம்ம வந்து பேசுறது, சிரிக்கிறது, விளையாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், சக மனிதனோடு பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள், இந்த விஷயத்தை நம்ம அதிகப்படுத்தணும். எந்த அளவுக்கு வந்து மோர் யூ வில் மீட் த பர்சன் மோர் யூ வில் லேர்ன். அதான் விஷயம். அதிகமாக நீங்கள் மனுஷங்களை அதிகமான புது புது ஆட்களை உங்களுடைய வாழ்க்கையில் மீட் பண்ண புது புது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க புது புது விழிப்புணர்வு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஒரு ப்ராடக்ட்டை ஒன்று வாங்கணுமா வேணாமாங்கிற பொது அறிவு, பொது புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸும் சரி, இந்த ஃப்ராடுக்காரங்க, ஸ்கேம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து விரிக்கக்கூடிய ஒரு வலையில், இவங்க சொல்லக்கூடிய அந்த இல்யூஷனில் நாம் வந்து மாட்டாமல் இருக்க முடியும். அது ஒரு மாய பிம்பம். அதில் மாட்டாமல் இருக்கணும்னா நாம் வந்து அதிக மனிதர்களோடு நம்ம வந்து பழக ஆரம்பிக்கணும். அதிக மனிதர்களோடு நம்ம வந்து இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்லி ஓரியன்டான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நிறைய இடங்களுக்கு போக ஆரம்பிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு சர்க்கிள்குள்ளேயே மடக்கிட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் போயிடும். எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அதிக ப்ராஃபிட் ஆகிடும். அதான் முக்கியமானது. இப்போ நம்ம ஒரு மாலுக்கு போகிறோம் அப்படின்னா, பெரிய ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போகணுமா? நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் அங்கே ஒரு ஐடியா ஏதாவது வந்துடும். ஸோ அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? ஆக்சுவலாக உண்மையிலே நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பிளாங்காக வந்து ஒரு ஷாப்பிங் போகிறத முதல்ல நம்ம தடுக்கணும். பெரிய ப்ராடக்ட் பொறுத்தவரையும் சொல்கிறேன். சின்ன சின்ன ப்ராடக்ட் வாங்க போகிறேன், ஒரு 1000 வருதுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோன்னே உங்களுக்கு ஐடியா வருது. பட் ஒரு பெரிய ப்ராடக்ட் நீங்கள் வாங்க போகிறீங்க, ஒரு 10,000 மேலே, ஒரு 50,000 60,000ங்கிற மாதிரி வாங்க போகிறீங்கன்னா, யூ நீட் டு பி வெரி கான்ஷியஸ். நீங்கள் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எதுவுமே தெரியாமல் அந்த ப்ராடக்ட்டை போய் நீங்கள் வாங்க போனீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களை அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்கள பேச விடுவாங்க. என்ன மாதிரி சார் நீங்கள் பார்க்குறீங்க, என்ன சார்னு கேட்டுகிட்டே உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுங்கிறத பிடிச்சி வச்சுக்குவாங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறத பிடிச்சி வச்சுக்குவாங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். இதுதான் வேணும், இந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குன்ட்டு. பட் அதை விட ஹை குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டுக்கு, ஹை குவாலிட்டிங்கிறத விட ஹை ப்ரைஸான ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவங்க பிச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து நாம் என்ன ஆகிடுவோம்னா, சரி ஓகே அதிலே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடுவோம். இது எப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து பரவாயில்ல, இதை விட அது பரவாயில்ல, அதே வாங்கிக்கலாங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரும்னா, எப்போ நம்ம வந்து கன்ஃபியூஸாக இருக்கிறோமோ, அதான் விஷயம். அவங்க உங்களை எப்படியாவது பலவிதமான விஷயங்கள், நம்ம புரியாத பல விஷயங்கள், அவங்களுக்கு புரிஞ்ச மொழியாக, நம்ம புரிஞ்ச மொழியில் அவங்களால சொல்ல தெரியும், தமிழில் அவங்களுக்கு சொல்ல தெரியும், இருந்தாலும் அவங்க தமிழில் சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு இதாக இருக்கிறோம், நமக்கு பெரிய அளவில் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இல்லைன்னா, நம்ம உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னு ஒரு பலவிதமான டேர்ம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. பலவிதமான டேர்ம்ஸ் சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளை வந்து மேலும் மேலும் வந்து ஒரு அன்கம்ஃபர்ட் ஆக்குவாங்க. நீங்கள் அன்கம்ஃபர்ட்டாக ஆகும் பொழுது தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒன்று பிக் பண்ணிட்டு வந்துருவோம்ப்பாங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து உங்களுக்குள்ள வரும். அப்போ நீங்கள் அன்கம்ஃபர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ப்ரெஷரை கொடுக்க, நீங்கள் கடைசியாக அவங்க என்ன நினச்சாங்களோ அந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிட்டு வந்துருவீங்க. கடைசியாக நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்க போறீங்கிறத விட ஹை பிச்சில் தான் நீங்கள் வாங்கிட்டு வந்துருப்பீங்க, அதிகமான ரேட்டில் தான் வாங்கிட்டு வந்துருப்பீங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு 10,000 மேலே ப்ராடக்ட் போகுதுன்னா தயவு செய்து நம்ம கூகுள் சர்ச் பண்ணணும். அதில் மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, அது எந்த ரேட்டில் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, முக்கியமாக ஆன்லைனில் எவ்வளோ கிடைக்குது. ஆன்லைன் வாங்காமல் நம்ம வந்து ஒரு ஷோரூம் போய் வாங்குறோன்னா அதுக்கான காரணம் என்ன, அது ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது, அதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும். டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கா, ஒரு 20-30% எக்ஸ்ட்ரா இருக்கா, சரி ஓகே, இப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி முதல்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அதிகமாக கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக பெரிய அளவில் ஒரு நம்மளுடைய தேவையை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம வாங்கிடுவோம். அப்புறம் கடைசியில் நம்ம தான் கஷ்டப்படுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இஎம்ஐ அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் பி த லாஸ்ட் ஆப்ஷன். அதான் விஷயம். இந்த இஎம்ஐன்னு ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னா அது உண்மையிலே ரொம்ப தேவை, வேறு வழியே இல்லை, கையில் கடிக்கிற அளவுக்கு இருக்குன்னா மட்டும்தான் வாங்கணும். ஆடம்பரமான விஷயங்கள் அப்படிங்கிறது, தேவைப்படாத ஆடம்பரமான விஷயங்கள்ங்கிறது இஎம்ஐயில் வாங்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ பேரம் பண்ணி பேசி வாங்கலாமா ஒரு பொருளை?
பொதுவாக பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் மாலெலாம் போனீங்கன்னா பேரம்லாம் பேச முடியாது உங்களால் இல்லையா. எம்ஆர்பியில் தான் வாங்கி ஆகணும். முதல்ல நீங்கள் எம்ஆர்பின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எம்ஆர்பிங்கிறது மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்னால் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும், அது மாறிக்கிட்டே இருக்கும். அதிகபட்சமாக இந்த ப்ராடக்ட்டை வந்து இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் விற்கலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் தான் எம்ஆர்பின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா ப்ராடக்ட்டை ப்ராடக்ட்டை தயாரிக்கிறவன் கடைசியாக ப்ராடக்ட்டை விற்கிறேன், இவனுக்குள்ளே ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும். அவனுக்கு வந்து எவ்வளோ காசு போகிறதுங்கிறது தெரியாது, இதை பிரிண்ட் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ காசு போகிறதுங்கிறது தெரியாது. ஹோல்சேல் தான் மேக்ஸிமம் அந்த எம்ஆர்பி ரேட்லாம் வந்து அஸ் பர் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, வெறும் எம்ஆர்பி போட்டாங்கன்னா அந்த எம்ஆர்பியில் நம்ம வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்னால் தெரிஞ்சுக்கணும், அது மேக்ஸிமம் ப்ரைஸ் தான். ஸோ மினிமம் ப்ரைஸ் என்னென்ன அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10% குறைஞ்சிருக்கலாம், 15% குறைஞ்சிருக்கலாம். ஸோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான பார்கெனுங்கிறது எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் பண்ணலாம். சைக்கலாஜிக்கலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பலவிதமான அப்படியே கண்ணாடி கூடத்துக்குள்ளே அவங்கள வச்சுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக வந்து அப்படியே லக்ஸூரியாக இருந்துட்டு, சார் இது ரொம்ப ரிச்சான ஒரு இடம், இந்த இடத்துல போய் நீங்கள் பார்கெயின் பண்ணலாமா. ஸோ பார்கெயின் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சீப்பான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணால் அவங்கள நம்ப வைப்பாங்க. ரொம்ப முக்கியமான சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்கள நம்ப வைப்பாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய ரிச்சு சார், நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் போய் யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு அஸ், நீங்கள் போய் எங்ககிட்ட போய் பார்கெயின் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களா. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி, உங்களை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான், ஹைலி மோட்டிவேட்டட் பிஸ்னஸ் மேன், மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாமே பார்கெயினில் தான் அவங்களுடைய ஸ்கில்லை காட்டுவாங்க. ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு அவங்களால வந்து கடைசி வரைக்கும் அதை போராடி வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெயின், அதான் முக்கியம் இல்லையா. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும், ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ரேட் வச்சுருப்போம், அதோட கொஞ்சம் அதிகமாக போனால் பரவாயில்ல. பட் அவங்க சொல்கிற ரேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஹிமாலய லெவலில் இருக்கும். ஸோ அந்த பார்கெனிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பார்கெயின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், சரி பரவாயில்ல சார், நான் 2-3 கடையில் ஏறி பார்த்துட்டு வர்றேன், சரிங்களா. இப்போ சில ப்ராடக்ட்டுக்கெலாம் பார்கெயின் உங்களால் பண்ண முடியாது. 2-3 கடையில் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கனாலும், மீன்ஸ் 2-3 ஷோரூமில் நீங்கள் போய் விசிட் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த பார்கெனிங் திங்கிறது வராது. எல்லாத்துக்கும் சிமிலர் ரேட்டு தான் இருக்கும்போது அதை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி பார்கெயின் பண்ண வேண்டிய விஷயத்தில் நீங்கள் பார்கெயின் பண்ணி தான் ஆகணும். பார்கெயின் பண்ணுறதுக்கு, அதாவது பேரம் பேசுறதுக்கு நீங்கள் சங்கடமே படக்கூடாது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் பார்கெயின் அப்படிங்கிற விஷயத்தை தான் பெரிய அளவில் ஸ்கில்லாக வந்து அதை பார்கெனிங் ஸ்கில்லுனே அந்த வந்து விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு பேரம் பேசுகிறத ஒரு திறமையாகவே பார்க்குறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. ஓகே, இப்போ வந்து இந்த ஏமாந்துடுறாங்க. ஸோ ஃபேக்கான பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஏமாந்துடுறாங்க. ஸோ இந்த ஏமாறுறது மூலமாக அவங்க வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அது எப்படி அது ஓவர் கம் பண்ணி வருவாங்க? அது மிகப்பெரிய ஒரு திங்க். நீங்கள் எந்த அளவுக்கு ஏமாறுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது. சாதாரணமாக பொறுத்தவங்க ஏமாந்து ஒரு 1000 10,000 ஏமாறுறாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து 100-200 சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. பட் 5,000 10,000 ஏமாறுறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். அது ஒரு ட்ரமட்டிக் ஈவெண்ட்டாகவே மாறிடும். அதாவது மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதமான ஒரு சம்பவம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து அவங்களுடைய மனசுக்குள்ளே வந்து கொடுக்கும். அதனால் அந்த இதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறது கவுன்சிலிங் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு விஷயம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் வந்து ஏன் அந்த மாதிரியான ஒரு மென்டல் ஸ்டேட்டில் அவங்க இந்த மாதிரி சஃபர் ஆகுறாங்க, அப்போ மென்டல் ஸ்டேட்டை எப்படி பண்ணுறது மூலமாக அவங்கள வந்து சரி பண்ண முடியுங்கிற விஷயங்கள்லாம் வந்து சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பியில் இருக்குது. தாராளமாக அந்த விஷயத்தை வந்து நம்ம கவுன்சிலிங்க்கு வரலாம், அதில் ஒன்று தப்பு. கவுன்சிலிங்க்கு என்ன மாதிரி எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுப்பீங்க? கோர்ஸ் எஸ், நம்ம ஆன்லைனில் நம்ம பண்ணுறோம். தெரப்பிஸ் ஓரியன்டாக வீக்லி ஒன்ஸ் அல்லது வீக்லி ட்வைஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் த சிவியாரிட்டி பார்த்து நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ட்வைஸும் நம்ம வந்து கொடுக்கலாம். அதை வந்து நம்ம ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம், டெலி கவுன்சிலிங் பண்ணலாம், அல்லது ஹோம் விசிட்டில் நேரடியாக பண்ணணுன்னாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம டீம் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதே நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய ப்ராடக்ட்டை வாங்க போகிறீங்க அல்லது ஒரு பெரிய ஒரு நிலத்தை வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக நீங்கள் எங்ககிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எமோஷ்னலாக நீங்கள் முடிவெடுக்கிறீங்களா இல்லை ரொம்ப லாஜிக்கலாக நீங்கள் முடிவெடுக்கிறீங்களாங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ நீங்கள் லாஜிக்கலாக முடிவெடுக்கிறீங்க, எமோஷ்னலாக சப்ரஸ் ஆகிருக்கு, எமோஷ்னலி நீங்கள் பேலன்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கிற